மேட்சோவாக ஒரு ராபஸ்டான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா யூ வில் கோ ஃபார் தார். இல்லை ஒரு ஃபேமிலி கார் ஃபீல் கொடுக்கணும்னா யூ வில் கோ ஃபார் ஸ்விஃப்ட் ஆர் யூ வில் கோ ஃபார் எனி Volkswagen அந்த மாதிரி. யூ வாண்ட் டு ஷோ பீப்புள் தட் யூ ஆர் ரிச் அப்படின்னா யூ வில் கோ ஃபார் Audi, BMW, Merc அந்த மாதிரி போவீங்க. ஸோ aesthetics plays a major role in terms of expressing that particular user. Say a girl would like to have a pink color case phone, but நீங்க வந்து you would prefer a metallic phone. பட் அந்த இடத்துல ப்ராப்ளம் சால்விங் என்ன நடக்குது அப்படின்னா உங்கள் ப்ரெஃபரன்ஸ் அங்கே சால்வ் பண்ணுறாங்க. கோல்டன் ரூல் ஆஃப் டிசைன் இஸ் ஹியூமன் சென்டர்ட்னஸ். நீங்கள் உங்களுக்காக பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் டூ இட் ஃபார் அதர்ஸ். தட் இஸ் டிசைன். ஒரு 15 years பேக்கே வந்து வி காட் NIDயில் the highest placement package was 48 lakhs per annum for a fresher. I'm talking about 15 years back ago. And now there are a lot of design schools and universities where the students are getting placed at even 1 crore package. What design really is? Okay, so getting deeper into the topic. So design na only visuals ah. நிறைய பேர் design na okay ஒரு shape இருக்கணும், ஒரு form இருக்கணும், கலரா இருக்கணும், பெண்டா இருக்கணும், கார்னா அதுதான் டிசைன் நினைச்சுக்கிறாங்க. ஸோ டிசைன்னா விஷுவலா இல்லை டிசைனா ப்ராப்ளம் சால்விங்கா? ஸோ உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல டிசைன்னா என்ன, விஷுவல்ஸா இல்லை ப்ராப்ளம் சால்விங்கா? போத் ஆக்சுவலி. ஓகே, ப்ராப்ளம் சால்விங் த்ரூ பெட்டர் ஏஸ்தட்டிக்ஸ். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நீங்க எதை கோட் பண்ணுவீங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து கார்ஸே எடுத்துக்கோ. ஸோ இப்போ கார்ஸ் வந்து இட் சால்வ்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் மொபிலிட்டி. நீங்கள் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. பட் இப்போ ஆல்டோ ஓகே, நவ் தே ஹவ் இம்ப்ரூவ்ட். பட் த ஏர்லியர் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆல்டோ இப்போ நீங்கள் வாங்குவீங்களா? கிடையாது. பிகாஸ் யூ ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஏஸ்தட்டிக்ஸ் ப்ரெஃபரன்சஸ். என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்சோவாக ஒரு ராபஸ்டான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா யூ வில் கோ ஃபார் தார். இல்லை ஒரு ஃபேமிலி கார் ஃபீல் கொடுக்கணும்னா யூ வில் கோ ஃபார் ஸ்விஃப்ட் ஆர் யூ வில் கோ ஃபார் எனி Volkswagen அந்த மாதிரி. யூ வாண்ட் டு ஃபீல் யூ வாண்ட் டு ஷோ பீப்புள் தட் யூ ஆர் ரிச் அப்படின்னா யூ வில் கோ ஃபார் Audi, BMW, Merc அந்த மாதிரி போவீங்க. ஸோ ஏஸ்தட்டிக்ஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தட் பர்டிகுலர் யூசர். நீங்கள் அதே மாதிரி ஃபோன்ஸ் எடுத்துக்கங்க. இன்னைக்கு ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸோடைய கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன், CMFன்னு சொல்லுவோம், கலர், மெட்டீரியல், ஃபினிஷ், எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங், ரைட்? சே a girl would like to have a pink color case phone, பட் நீங்கள் வந்து you would prefer a metallic phones. பட் அந்த இடத்துல ப்ராப்ளம் சால்விங் என்ன நடக்குது அப்படின்னா உங்க ப்ரெஃபரன்ஸ் அங்கே சால்வ் பண்றாங்க. பட் தென் வெறும் ஏஸ்தட்டிக்ஸ் மட்டும் தான் டிசைனான்னு கேட்டால் கிடையாது. யூ ஹாவ் டு சால்வ் சம்படிஸ் ப்ராப்ளம் வித் பெட்டர் ஏஸ்தட்டிக்ஸ். ஸோ அதுக்கு நீ எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். ஈவன் டூத் பிரஷ், ஸ்டார்ட் வித் டூத் பிரஷ். இன்னைக்கு எலக்ட்ரிக் டூத் பிரஷஸ் வருது. இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த 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 பியூட்டிஃபுல் இருந்தால் மட்டும்தான் யூ வில் பே லைக் 500-600 rupees ஃபார் தட். நீங்கள் ஜஸ்ட் ஒரு நார்மல் முன்னாடிலாம் அஜந்தான்னு ஒரு பிராண்டில் வந்து ஒரு டூத் பிரஷ் வரும், கம்ப்ளீட்லி ஃப்ளாட் அண்ட் ஹார்ட் பிரிசில்ஸோட. இன்னைக்கு நோ ஒன் பைஸ் இட், ரைட்? ஸோ ஏஸ்தட்டிக்ஸும் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங்கும் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போது அது ரிலேட்டடாக நான் இன்னும் டீப்பராக திங்க் பண்ணேன் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் மைண்டில் வருது யூ பீயிங் அ டிசைனர். இப்போ டிசைன்றது ஒரு பிளாங்க் பேஜில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிறது டிசைனா, இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பீப்புளோடைய இல்லை ஒரு பர்சனுடைய ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணுறது டிசைனா? உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல டிசைனா என்ன, நீங்கள் எப்படி? டிசைன் ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல் ஆஃப் டிசைன் இஸ் ஹியூமன் சென்டர்ட்னஸ். ஓகே, ஸோ நீங்கள் வெறும் ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, இன்றைக்கி எனக்கு டிசைன் பண்ணணும்னு தோணுது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஐடென்டிஃபை நீ யாருக்கு பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது இன் தட் பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுடைய ஃபிட்னஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அது யாருக்கு பண்ணுறீங்க? இஃப் யூ ஆர் மேக்கிங் இட் ஃபார் அன் எல்டர்லி பீப்புள், அவங்க வந்து ஒரு 50+, 60+ ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு டெய்லி ஃபிட்னஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு யூ ஆர் டிசைனிங் அ ப்ராடக்ட். அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோனில் வெறும் ஆப்பாக போட்டால் மட்டும் பத்தாது. தே ஒன்ட் கேரி தேர் ஃபோன் எவ்ரிவேர், ரைட்? ஸோ அவங்களுக்கு வந்து எகெயின் வாட்ச் மாதிரி கொடுத்தாலும் தே வில் ஃபர்கெட் டு யூஸ் இட். ஓகே, ஸோ யூ ஷுட் திங்க் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் என்ன ஒரு ப்ராடக்டை பண்ணால் அதை அவங்கக்கிட்ட வச்சுக்குவாங்க. ஓகே, இட் கேன் பி கிளாஸஸ், இட் கேன் பி ரிங்ஸ், இட் கேன் பி நெக்லஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த இடத்துல அவங்கள பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கல அப்படின்னா ஐ வுட் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ப்ராப்ளம். ஓகே, அவங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம ஒரு விஷயத்தை, ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணால் அது டிசைனே கிடையாது. ஓகே, ஸோ இப்போது நிறைய பேருக்கு, ஒரு காமன் பீப்புளுக்கு இந்த ஒரு டவுட் இருக்குங்க, ஆர்ட், டிசைன், க்ரியேட்டிவிட்டி, இந்த மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த மூணும் ஒன்றா அப்படின்னு இருக்குது உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன?
இது பிரித்து பார்க்கணுங்க. ஆர்ட், டிசைன் ஓகே. கிரியேட்டிவிட்டி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இப்போ நம்மளுக்கு எப்படி வந்து மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? It's about you're solving something different from others. Like you are doing something that is very different from others, or thinking something that is very different from others. So that is creativity, or finding out different unique ways of doing things. This is creativity. Art and design எடுத்துக்கிட்டிங்கன்னா art வந்து it is self expressionism. Like எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இப்படித்தான் ஒரு விஷயத்தை நான் வந்து வரைவேன், இல்லை ஒரு விஷயத்தை நான் செதுக்குவேன். ஸோ அது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை நான் எனக்காக மட்டும்தான் செஞ்சது. அதை வந்து மற்றவங்க பிடிச்சிருந்தா வாங்கிக்குவாங்க, இல்லைனா இல்லை. ஸோ ஆர்ட் இஸ் மோர் அபவுட் தட். என்னுடைய செல்ஃப் சாய்ஸஸ், செல்ஃப் ப்ரெஃபரன்சஸை நான் வந்து வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. தட் இஸ் ஆர்ட். டிசைன் இஸ் அபவுட் சால்விங் சம்திங் ஆர் டூயிங் சம்திங் ஃபார் சம்படி எல்ஸ். ஓகே. அதில் உங்கள் செல்ஃபோ இட்ஸ் கம்ப்ளீட்லி செல்ஃப்லெஸ். நீங்கள் உங்களுக்காக பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் டூ இட் ஃபார் அதர்ஸ். That is design. So this is the difference between art, design and creativity. So இதை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு கிரேசியான தாட். இப்போது நிறைய டிவி ஷோஸ் பார்க்குறோம். யூஸ்வலாக பழைய காலத்தில் நம்ம எடுத்தோம்னா இந்த ஏர்லியர் டேஸ் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் வருவாங்க, குக் பண்ணணும், கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் போடவும், அதுக்கப்புறம் கடுகு போடவும் அப்படின்னு இருக்கும். பட் இப்போ எடுத்தீங்க அப்படின்னா கூட ஒரு காமெடியன் வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு காமெடி. ஸோ இதை கிரியேட்டிவிட்டின்னு நினைக்கிறீங்களா? இது கிரியேட்டிவிட்டியாக இருக்குமா? டெஃபினெட்லி தட்ஸ் கிரியேட்டிவ்ல. ஓகே. ஸோ நார்மலாக நீங்கள் சொன்னது தான். இப்போ அதுதான் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஓகே. காலகாலமாக பண்ணிட்டு இருந்த ஒரு குக்கிங் ஷோவை ஒரு காமெடியன் கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ்டக்கிள்ஸ் கொடுத்துட்டு, அண்ட் அதை எப்படி வந்து தே ஆர் ஃபேஸிங் இட், அதுலேருந்து எப்படி வந்து ஒரு குக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி வெரி கிரியேட்டிவ். அண்ட் அது மட்டும் இல்லை, இட் இஸ் அபவுட் கிரியேட்டிவிட்டினா இது மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. மேபி யூ காட் திஸ் தாட் நவ், பட் கிரியேட்டிவிட்டி லைக் சைல்ட்ஹுட்ல இருந்தே நம்மள்ட்ட இருக்கு. இஃப் யூ லுக் அட் சம் நியூ பார்ன், ஒரு 2 வயசு 3 வயசு ஆகுதுன்னா, த வே யூ லுக் அட் திங்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் தென் ஹவு தே லுக் அட் திங்ஸ், ரைட்? அவங்க பண்ற விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். ஒரு தண்ணி குடிக்கிறது கூட நம்ம எடுத்து இப்படி குடிப்போம், ஆனா அந்த குழந்தைங்க குடிக்கிறது வித்தியாசமா இருக்கும். And that creativity is slowly we kill it in our school system. இன்னைக்கு நம்ம K+12 அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்லி நவ் தேர் ஆர் லாட் ஆஃப் டாபிக்ஸ் அரௌண்ட் தட். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டு அங்கிளோ இல்லை வந்து எதிர் வீட்டு உங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது வந்து, தம்பி 16க்கு 16 எவ்வளோ சொல்லு அப்படிம்பாங்க. 16 மல்டிப்ளைட் பை 16 எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திணறுவோம், சொல்ல முடியாது. சரி உங்கள் அப்பா நம்பர் சொல்லு அப்படின்னா தெரியாது. இன்னைக்கு உள்ள ஜென் ஜீஸ்ட்டை போய் நீங்கள் வந்து இப்போ அந்த ரூட் எப்படி போகணும் சொல்லுன்னா தெரியாது, ஏன்னா கூகுள் மேப்ஸ் பார்த்து பழகிட்டாங்க. ஸோ முன்னெல்லாம் வந்து சென்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸை வி ஆல்வேஸ் லிங்க் வித் மெமரி. நம்மளுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருந்தால் இவன் இன்டெலிஜென்ட் அப்படின்னு நினைப்போம். இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் ஸ்கூல் சிஸ்டமே பாருங்கள் அப்படி தானே. நீங்கள் டோட்டலாக 240 பேஜ் புக் இருந்துச்சுன்னா மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணி உங்களால் எழுத முடிஞ்சுன்னா யுவர் இன்டெலிஜென்ட், யுவர் கிளாஸ் டாப்பர். ஓகே. ஆனால் இன்னைக்கு அந்த 240 பேஜை தவிர்த்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பேஜஸ் ChatGPT, Gemini, Claude, Perplexity இது உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் கேட்குற கேள்வியை விட பல மடங்கு கேள்விக்கான பதில் அதுட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து மெமரி வச்சு இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுமா? ஓகே. கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ இன்டெலிஜென்ஸ்ல 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகே. ஒன்று கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ், another is fluidic intelligence. ஓகே. கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னா நம்மளுக்கு முன்னாடி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு சமைக்க போறேன் அப்படின்னா அதுல எவ்வளோ ரெசிபி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஃப்ளூயிடிக் இன்டெலிஜென்ஸ்னா அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த இடத்துல இது சமைக்கணும்னு சொல்லிடுவாங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பட் ஸ்டில் யூ ஃபிகர் அவுட். ஓகே. அண்ட் ஹியூமன்ஸ் ஆர் வெரி குட் அட் ஃப்ளூயிடிக் இன்டெலிஜென்ஸ். ஆனால் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இந்த கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸில் மாட்டிக்கிட்டோம். அண்ட் அவர் இந்தியன் ஸ்கூல் சிஸ்டம் காட் ஸ்டக் தேர். ஓகே. ஆனால் இன்னைக்கு மனப்பாடம் பண்ணி எழுதுறதுனால எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்க போகிறது இல்லை. யூ ஹாவ் டு பி ஃப்ளூயிடிக் இன்டெலிஜென்ஸ். ஓகே. ஃப்ளூயிடிக் இன்டெலிஜென்ஸுடைய மேஜர் காம்பனண்ட் என்னன்னா கிரியேட்டிவிட்டி. ஓகே. கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் இன்னோவேட்டிவ் திங்கிங். ஓகே. நீங்கள் ஒரு ப்ராப்ளமை அந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் வருது, அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ண போறீங்க, அதை பற்றி உங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாது, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சால்வ் பண்ணணும். இன்னைக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் தானே அதிகமாக வருது. கோவிடை பற்றி நம்மளுக்கு கோவிட் வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சா இல்லை, வாய்ப்பு. ஆனால் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணோம்ல. சால்வ் பண்ணலை, பட் ஸ்டில் வி சர்வைவ்ட் இல்லையா? ஸோ இப்போ திடீர்னு ஒரு ரெசெஷன் வருது. இப்போ அந்த ரெசெஷன் வரும்போது நீங்கள்
முன்னாடியே ரெசெஷன் வந்தால் நான் இதெல்லாம் பண்ணுவேன், நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்களா? இல்லை. இல்லை. யூ வில் ஃபேஸ் தட் அண்ட் தென் ட்ரை டு சால்வ் இட். ஹியூமன் எவல்யூஷன் ஹேப்பன் லைக் தட். ஓகே. ஆனால் இந்த லாஸ்ட் ஒரு 50-60 இயர்ஸாக வி காட் ஸ்டக் இன் கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ் பிகாஸ் ஆஃப் அ ஸ்கூல் சிஸ்டம். இப்போ அந்த ஸ்கூல் சிஸ்டம் மாறி தான் ஆகணும். அது மாறினா மட்டும்தான் நம்மளால் வந்து ஆஸ் அ கண்ட்ரி, ஆஸ் அ ஸ்டேட் வி கேன் கம்பீட் வித் குளோபல் கவுண்டர் பார்ட்ஸ். ஓகே. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டிசைன் திங்கிங். ஏன்னா ஃபார் டிசைன் திங்கிங், ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன். இந்த இடத்துல வந்து வி டீச் டிசைன். ஆனால் இங்கே யாருக்குமே புக்ஸ் கிடையாது. ஓகே. இப்போ எக்ஸாம்ஸ் கிடையாது. நீங்கள் படிச்சுட்டு எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே. இட் இஸ் கம்ப்ளீட்லி ப்ராஜெக்ட் பேஸ்ட். ஓகே. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரப்படும். அந்த விஷயத்தை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்போம். அந்த ப்ராஜெக்டை ரியல் லைஃப்பில் உட்காந்து பண்ணும்போது அவனுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சஸை நீ எப்படி ஃபேஸ் பண்ணுறேங்கிறது மட்டும்தான் கேள்வி இங்கே. ஓகே. வேற எதுவுமே கிடையாது. அதை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு நாங்கள் மார்க்கே போடுறோம். ஸோ design education is a very good example for developing fluidic intelligence. ஓகே. இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போது இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் நம்மளோட இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி பேசும்போது, என்னோட டிசைன் திங்கிங் பற்றி பேசும்போது, இப்போ ரீசெண்ட் டேஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், ஈவன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸாக இருக்கட்டும், லீடர்ஷிப் டீமாக இருக்கட்டும், நான் ரீசெண்டாக பார்த்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நாங்கள் டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணுறோம். எங்கள் ஆஃபீஸில் டிசைன் திங்கிங் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. லீடர்ஷிப் டீம் எல்லாருக்குமே டிசைன் திங்கிங் நடக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ டிசைன் திங்கிங்னா என்ன? இஸ் இட் ரியலி மஸ்ட்? அண்ட் ஏன் இப்போ அது ரீசெண்ட் டேஸில் நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கம்பெனிஸில் பேசுகிறாங்க? ஸோ வாட் இஸ் டிசைன் திங்கிங்? அது கொஞ்சம் ஆக்சுவலாக அதாங்க. இப்போ டிசைன் திங்கிங் ஏன் வந்து கம்பெனிஸில் இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, வி மிஸ்ட் டீச்சிங் இட் இன் ஸ்கூல்ஸ். ஓகே. அது ஸ்கூல்ஸ்லேயே நம்ம டீச் பண்ணியிருக்கணும். ஏன்னா டிசைன் திங்கிங் இஸ் நத்திங் பட் ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட். ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம் பற்றி கேள்வி கூட படலை. இப்போ கம்பெனிஸில் அப்படி தானே வரும். நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளமாக வரும். நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே அது தெரியும். புதுசாக கொண்டு வராங்களடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி புதுசாக வர்ற பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது? அது நீங்கள் இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் இல்லாத விஷயந்தான் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக வரும். இப்போ அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது தான் டிசைன் திங்கிங். ஓகே. ஸோ ஃப்ரம் அ டிசைனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளமை வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், ஹவு டு யூ கிராக் இட், ஹவு டு யூ பிரேக் இட் இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ். அந்த ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரேக் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன காரணம், இது ஏன் நடந்துச்சு, இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மெத்தடாலஜி தான் டிசைன் திங்கிங். இது நம்ம ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துட்டா காலேஜ்லேயோ இல்லை வந்து கம்பெனிஸில் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூலில் வி மிஸ்ட் இட். ஸோ நவ் பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் ட்ரைங் டு லேர்ன் தட். இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் சொல்லும் போது, ரீசெண்டாக நான் சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒன் ஆஃப் தி ஒரு பர்டிகுலர் டிரைவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 வீலருக்கு ஏசி செட் பண்ண முடியாது. ஒரு பைப்பில் வாட்டர் ஃப்ளோ வர மாதிரி செட் பண்ணி சில் ஏர் உள்ளே வர மாதிரி செட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி இன்னும் 2-3 ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் பர்சன் சைக்கிளில் விங்ஸ் அட்டாச் பண்ணி அதை வச்சு பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ பட் அவங்க எந்த டிகிரி, டிசைன் ப்ராசஸ் இது எதுவுமே கோ த்ரூ பண்ணல. ஸோ அப்போ இவங்களையும் நம்ம டிசைனர் சொல்கிறதா? தாராளமாக சொல்லலாம். Okay. Anybody who can solve a problem better, they are designers. Okay. And at the beginning of this podcast, I told you that design is all about common sense. Okay. இன்னைக்கு யாருக்கு நல்ல காமன் சென்ஸ் இருக்கோ, they are good designers. அதுக்கு டிகிரி இருக்கணும்னு அவசியமே இல்லை. Okay. Why we are teaching in design schools and design colleges ன்னு பார்த்தீங்கன்னா, schools missed it. நீங்கள் 12th வரைக்கும் காமன் சென்ஸை சொல்லிக் கொடுக்கல. அப்போ சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அதர்வைஸ் தே கேன் நாட் பி குட் ஹியூமன்ஸ். ஸோ அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு we are doing it in our colleges. அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்போது இன்னைக்கு சிச்சுவேஷனில் நம்ம பார்க்குறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், யங் ஜென்ரேஷன் கிட்ஸ், இப்போத ஜென்ரேஷன் கிட்ஸ் பேரண்ட்ஸ் திட்டினாலே தே ஆர் லைக் எமோஷ்னலி ரொம்ப பிரேக் டவுன் ஆகிறாங்க. ஸ்கூல்ஸில் ஏதாவது திட்டினாலே பேரண்ட்ஸுமே அந்த அளவுக்கு தே ஆர் லைக் ரொம்ப பேம்பர் பண்ணுறாங்க. ஸ்கூல்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் அண்ட் ஃபைட்டிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை டீச்சர்ஸ், இப்போ என்னோட பீரியடில் வந்து டீச்சர்ஸ்லாம் என்ன அவ்வளோ அடிப்பாங்க. அதுவும் பிடி சார் வராரு அப்படின்னாலே மொத்த ஸ்கூலுமே வந்து லைனில் அப்படி நிற்பாங்க. பட் இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது. ஸ்ட்ரிக்ட்ன்ற பேரில் பண்ணுறதுக்கு பயப்படவும் செய்கிறாங்க. அட் த சேம் டைம் நமக்கு இதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டீட்டெயில்டாக இருக்குது. பட் ஒவ்வொரு வியூவாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் எதுவுமே இல்லை.
எப்படி வந்து ஒரு ஃபீட்பேக் இல்லை ஒரு கிரிட்டிசிசமை ஃபேஸ் பண்ணுறது ஆஸ் அ பர்சனாக, ஒரு டிசைனராக? இல்லை இப்போ நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்கிறது எல்லாருக்குமே தேவை, அதுதான் இட் மேக்ஸ் அ பர்சன் குட் டிசைனர்னு சொன்னோம். அப்போது ஒரு நார்மல் பர்சனுக்கு எப்படி இந்த கிரிட்டிசிசம் இல்லை ஃபீட்பேக்கை ஹேண்டில் பண்ணுறது, இல்லை யூ ஆஸ் அ டிசைனர் நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? அகெயின் நீங்கள் ஸ்கூல்ஸில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து அடிக்க விட மாட்டேங்கிறாங்க, இல்லை வந்து டிசிப்ளின்டாக இல்லை. இது ஏன் நடக்குதுன்னு முதல்ல யோசிக்கணுங்க. வை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபைண்டிங் இட் வெரி லெத்தார்ஜிக் டு கோ டு ஸ்கூல்ஸ்? பிகாஸ் தேர் இஸ் நத்திங் இன்ட்ரெஸ்டிங் தேர். ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்கூல்ஸில் நீங்கள் எதை சொல்லிக் கொடுக்குறத விட அதிகமான இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் இன் ஹிஸ் பாக்கெட். எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஆக்சஸ் டு இன்டர்நெட், எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஆக்சஸ் டு கம்ப்யூட்டர், ஃபோன்ஸ், எவ்ரி திங். இன்னைக்கு வந்து என்னோட கசின்ஸே நிறைய பேர் வந்து ஹூ கிளியர்ட் ரீசென்ட்லி இன் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் ஆல் தட், அவங்க டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறத பண்ணவே இல்லை. தே கம் பேக் ஹோம், go to YouTube, study from the YouTube, understand the concepts from video animation and everything, and then they performed better. And இன்னைக்கு வந்து there is a very good case study in MIT, Massachusetts Institute of Technology in US. So அங்க வந்து classes, you know how they organize classes, it is they use AI tools, and students வந்து நீங்கள் AI tools யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய கேள்வி கேளுங்க. நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களை மார்க் கொடுக்குறேன். ஸோ இங்கே கேள்வி கேட்டால் பதில் வருது. ஸோ இங்கே பதில் கண்டுபிடிக்கிறது பிரச்சனையே இல்லை, கரெக்டான கேள்வி கேட்கறது தான் பிரச்சனை. இப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்குற கல்ச்சர் எந்த ஸ்கூல் பில்ட் பண்ணுதோ அந்த ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி வெரி டிசிப்ளின். ஓகே, பிகாஸ் நவ் இப்போ என்ன எஜுகேஷனில் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஸ்கூல்ஸ்னால் இதை பண்ணுவாங்க. தே வில் மேக் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் மோர். இப்போ நீங்கள் கொஸ்டின் பண்ணாமல் நான் சொல்கிறது நீ செய் அப்படின்னு சொன்னால் யாரும் இன்னைக்கு கேட்க விருப்பமும் இல்லை. அவங்களுக்கு தே நோ மச் பெட்டர் தேன் வாட் வி நோ. இப்போ நீங்கள் சொன்னீங்களா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்மளை அடித்தாங்க அப்படின்னா we were ignorant that we let the teachers hit us. பட் அதுக்காக டீச்சர் நம்மளை அடித்தது கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. we were ignorant. அந்த நேரத்தில் நம்மளும் இக்னரண்டாக இருந்தோம், நம்ம பேரண்ட்ஸும் இக்னரண்டாக இருந்தாங்க. அதனால டிசிப்ளினா ஸ்ட்ரிக்டாக இருந்து அடித்தாதான் வரும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். Okay. It is not like that. But இன்னைக்கு students are very very intelligent. They know what are their rights, what are their preferences, and they know exactly how to get things done. Okay. How to learn something very new. இன்னைக்கு எதுக்கு நாங்கள் ஸ்கூல் போகிறோம்? நம்ம புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிறது தானே போகிறோம். அது ஜெமினியே சொல்லி கொடுக்கும்போது நான் ஏன் ஸ்கூலுக்கு போகணும்? அப்போ அதையும் மீறி நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவன் எப்படி அங்கே போய் வந்து இன்வால்வ்டாக படிப்பான்? So schools should change their perspective of learning and how students should be treated. அதுதான் மாறணுமே தவிர we cannot say that எங்கள் காலத்துலலாம் நாங்கள் அடி வாங்கி படித்தோம், இன்னைக்கு அடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முன்னே இருக்கிற காலத்தில் வந்து சட்டையே போடலை, அதுக்காக நம்ம இப்போ சட்டை போடாமல் இருப்போமா? ஸோ இட் இஸ் நாட் லைக் நம்ம இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் பண்ணது கரெக்டு, அதையே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா we will never be able to grow, right? We have certain evolution to grow. ஸோ இப்போது டிசைன் பற்றி என்ன, டிசைன்னா என்ன, வை சம்ஒன் ஷுட் லேர்ன், ஹூஸ் அ டிசைனர் அப்படின்றத பற்றி ஓகே எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சு. இப்போ சம்ஒன் இஸ் ஆப்டிங் டிசைன் ஆஸ் அ கரியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போது நிறைய கோர்சஸ் இருக்குது, கோர்சஸ் பண்ணுறாங்க இல்லையா, நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. நான் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு மேஜர் ஆஃப் த ரோட் பிளாக் என்ன அப்படின்னு பார்த்தா பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, இல்லை ஜாப்னு ஒன்று இருக்கா டிசைன் டொமைனில்? இப்போ நம்ம பேசுன மாதிரி ஒன் ஹூ சால்வ்ஸ் த ப்ராப்ளம் டிசைனர் அப்படின்னும், அப்போ ஜஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணிகிட்டே இருப்பேன், வில் ஐ பி பெய்ட் ஃபார் இட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் இஸ் தேர் எ ஜாப் ஃபார் இட், லைக் வாட் ஷுட் அ ஸ்டூடெண்ட் டூ? ஸோ உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் என்ன? ஒரு 15 years பேக்கே வந்து we got NIDல the highest placement package was 48 lakhs per annum for a fresher. I'm talking about 15 years back ago. And now there are a lot of design schools and universities where the students are getting placed at even 1 crore package. Seri, let's not take the extremes. Let's take average. Average in a package la vande now designers are getting placed na 5 to 12 lakhs package la people are going for a decent placement in companies. And why companies are நீடிங் டிசைனர்ஸ் நவ் அப்படிங்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாத்துக்குமே ஆக்சசபிளுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணணும், ஒரு ஃபோன் பண்ணணும், ஒரு ஃபோன் கேஸ் பண்ணணும்னா கூட யூ ஃபைண்ட் அவுட் சம் சைனீஸ் சப்ளையர் ஆர் யூ ஃபைண்ட் சம்மடி இன் இந்தியா மார்ட் அண்ட் யூ கேன் ஆக்சுவலி மேக் இட் ஹேப்பன். ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்கும் எல்லாமே கிடச்சிருது. ஸோ கம்பெனிஸ் ஆர் நவ் ஃபைட்டிங் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் டிஃப்ரென்சியேஷன்.
ஓகே. என்னுடைய ப்ராடக்ட் மார்க்கெட்டில் எப்படி வித்தியாசமாக தெரியும். அண்ட் அந்த வித்தியாசத்தை வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதோ ஒன்லி a designer can do. And that is what problem solving. ஓகே. அந்த ப்ராப்ளம் சால்விங்னா வெறும் வந்து சின்ன சின்ன பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லை. ஒரு கம்பெனிக்கு அவங்க ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் எங்கே கேப் இருக்குது, அந்த கேப்பில் எப்படி வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணி நம்ம அந்த கேப்பில் பிளேஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் டிசைனர்ஸ் ஆர் டூயிங். ஸோ இப்போ இந்த வேல்யூவை கம்பெனிஸ் ஹவ் ஐடென்டிஃபைட் நவ் அண்ட் லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக தெர் இஸ் அ வெரி குட் growth in placements regarding design and design based roles. Okay. And every company, I'm not only talking about tech companies. இன்னைக்கு lot of in China +1 strategy அப்படின்னு ஒன்று இருக்கு by Indian government. So and not only Indian government, globally now people have started looking at India as China +1. Okay. இன்னைக்கு due to COVID times பார்த்தீங்கன்னா China got stuck. அங்கே இருக்கிற ஹார்பர்ஸ்லேருந்து கப்பல் வெளியில் வராதப்போ the whole world got shortage of lot of products. Okay. And because of that, all the global countries have decided that there should be an alternative to China. If there is some issue, there should be another country who is supporting the global supply. Okay. அப்படி பார்க்கும்போது they have selected India to be that. So and in India பார்த்தீங்கன்னா we have stopped relying on China for a lot of things. Okay. Even there are a lot of wooden toys are coming and the wooden toys are made here. Okay. Even you take drones. முன்னாடிலாம் drones வந்து சைனால இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். Now drones everything are in-house manufactured in India. Okay. And இந்த மாதிரி வந்து lot of companies இன்னைக்கு நீ consumer goods company பார்த்தீங்கன்னா if you take fans and all the consumer electronics, there are a lot of brands coming. Boat is completely Indian. டிசைனர்ன்றது கார் பைக்ஸ் மட்டும் கிடையாது, ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது. அப்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு டூத் ப்ரஷ்லேருந்து பைக்லேருந்து லைக் எனி வெஹிக்கலாக இருக்கட்டும், டே டு டே யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் இஸ் இட் கிரியேட்டட் பை அ டிசைனர். See, anything that you see physically which is not nature and also digital definitely is not nature. Okay. Anything that you see non-nature, okay, எல்லாமே it's designed. ஓகே. அதாவது நான் நேச்சர்னா இப்போ கல்லை நம்ம வந்து டிசைன்னு சொல்ல முடியாது. ஸோ கல் இல்லாமல் நான் நேச்சர் ப்ராடக்ட்ஸ், மேபி ஒரு ஸ்கல்ப்சராக இருந்தால் தட் இஸ் ஆல்சோ பை டிசைன். ஓகே. ஸோ அப்போது இந்த வேர்ல்டில் இருக்க எந்த கம்பெனியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டிசைனர் தேவைப்படும். எஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திஸ். இன்னைக்கு இன்ஜினியரிங் கூட தெர் இஸ் அ லிமிடெட் ஸ்கோப், பட் டிசைனர்ஸ்க்கு தெர் இஸ் நாட் even limited scope. See, I did industrial design and now I'm designing curriculums for schools. நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வந்து கரிக்குலம் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகே. ஹவு அ ஸ்டூடெண்ட் ஷுட் பி ஜட்ஜ்ட், ஹவு தே ஷுட் பி இவாலுவேட்டட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நான் படித்தது என்ன, நான் செஞ்சுட்டு இருக்கிறது என்ன, பட் இது ரெண்டுத்துலையுமே காமன் என்னன்னா ஐ எம் டிசைனிங் எ சொல்யூஷன் ஃபார் சம் ஹியூமன். அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கு ஐ எம் யூசிங் மை மெத்தடாலஜி டு சால்வ் இட். ஓகே. ஸோ மோஸ்ட் காமன்லி நான் டிசைனர்ஸ் கிட்ட பேசும்போது கேட்குற ஒரு வேர்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது. How important a portfolio is or what a portfolio is, அது எதுக்கு யூஸ் ஆகும், போர்ட்ஃபோலியோனா என்ன? See, again அந்த நம்ம கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ், ஃப்ளூயிடிக் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஆமாம். இப்போ கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ் கைண்ட் ஆஃப் எஜுகேஷனில் நீங்கள் வந்தீங்கன்னா மார்க், நீங்கள் டிகிரியில் என்ன மார்க் வாங்கினீங்க, அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. பட் இங்கே தான் நாங்கள் வந்து புக்ஸும் கொடுக்கல, எக்ஸாம்ஸும் இல்லை. ஸோ எப்படி ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ண முடியும்? போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்னா அவங்க எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் எவ்வளோ விஷயங்கள் நுணுக்கமாக கவனித்து அது ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்காங்க, இல்லை அது வந்து இப்போ காமன் பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அவங்க எப்படிப்பட்ட டீட்டெயிலிங் கொடுத்துருக்குறாங்க, அண்ட் அவங்க எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன்னு சொல்லுவோம், கலர், மெட்டீரியல், ஃபினிஷ் அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்படி வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு டாக்குமெண்ட்டாக அவங்க வந்து கம்பைல் பண்ணி காட்டும் போது கம்பெனிஸ் அண்ட் HRs who are looking to hire somebody, they will be in a better position to judge that okay, this person is very good at this domain, this person is good at this thing அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு டூல். சிம்பிளி தட் இஸ் ஹவு. இப்போ நம்மளை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம்னா நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம்ல, ஆமாம், அந்த மாதிரி உங்களை ஒருத்தவங்க வேலைக்கு எடுக்கணும்னா ஒரு டிசைனருக்கு தேவையானது அந்த போர்ட்ஃபோலியோ. அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித்வுட் போர்ட்ஃபோலியோ தே வில் நாட் பி ஏபிள் டு ஜட்ஜ் வாட் யூ டூ. ஓகே. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு போர்ட்ஃபோலியோ பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ இப்போது போர்ட்ஃபோலியோவில் உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும் போது அகெயின் ஒரு காமனான கொஸ்டின் வி ஹியர் இஸ்
போர்ட்ஃபோலியோவில் இருக்க விஷுவல்ஸ் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுமா இல்லை அதில் இருக்க ஸ்டோரி இம்ப்ரெஸ் பண்ணுமா? ஸோ எது இம்பார்ட்டன்ட் ஃபார் போர்ட்ஃபோலியோ? போர்ட்ஃபோலியோவில் ஸ்டோரி டெல்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹவ் யூ கன்வே சம்திங். இப்போ ஒரு ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் சால்வ் பண்ணது இல்லாமல் அதை ஸ்டோரியை எப்படி சொல்கிறீங்க. ஓகே, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஸ்டோரி டெல்லிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் ஈவன் டு டாக். ஸோ இப்போ அந்த போர்ட்ஃபோலியோவில் தேர் ஷுட் பி அ பேட்டர்ன். ஒரு ப்ராப்ளமை நீங்கள் எப்படி அணுகிறீங்க, அந்த ப்ராப்ளமை அணுகிட்டு நீங்கள் வந்து எப்படி ரிசர்ச் பண்ணுறீங்க, ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறீங்க, சொல்யூஷனில் நீங்கள் என்னென்னலாம் கன்சிடர் பண்ணுறீங்க, அந்த கன்சிடர் பண்ண விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயிலிங் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணேன் ஆனால் ஃபெயில் ஆகி நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு 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 பேட்டர்ன் இருக்கணும். ஸோ நீங்கள் வெறும் சொல்யூஷன் மட்டும் இல்லை, ஏன்னா ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது யூ வில் என்கவுண்டர் லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், ரைட்? ஸோ ரெக்ரூட்டர்ஸ் அண்ட் கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் அட் ஹவ் யூ ஹேண்டில் அ ஃபெயிலியர். ஸோ அதுவுமே போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். ஸோ எஸ், ஃபார் யோர் கொஸ்டின் த ஆன்சர் இஸ் ஸ்டோரி டெல்லிங் இஸ் நீடட். பட் ஆல்சோ another thing which is important is how you handle a ஃபெயிலியருங்கிறதும் அந்த போர்ட்ஃபோலியோவில் காமிக்கணும். ஓகே, எனக்கு ஆனால் சம்டைம்ஸ் டிசைனர் பேசும்போது லைட்டாக கமலஹாசன் பேசுகிற மாதிரியே இருக்குங்க. எப்படிங்க? புரியுது ஆனால் புரியல. ஆனால் எக்ஸாக்டாக இப்போ விஷுவல் தான் இம்பார்ட்டன்ட்டும் இல்லை, ஆனால் ஸ்டோரி டெல்லிங் தான் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் நடுவில் ரெக்ரூட்டர் பெர்ஸ்பெக்டிவ் சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்போ எனக்கு ஒரு டவுட், இன்கேஸ் இப்போ நம்ம பிளேஸ்மெண்ட் ப்ராசஸையே நம்ம சேஞ்ச் பண்ணோம், ஒரு டிசைன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸை எப்படி சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்? எவ்ரி ஒன் இன் த வேர்ல்ட், லைக் டிசைனர் மட்டும் இல்லை, என்ன ரோலுக்கு போனாலுமே நான் ஜாப் அப்ளை பண்ணணும், அடுத்து ஹெச்ஆரை பார்க்கணும், இல்லை ரவுண்ட் அட்டன் பண்ணணும், ஃபைனலாக ஹெச்ஆர் இன்டர்வியூ போகணும். இந்த ஒரு ப்ராசஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணக்கூடியது ஒரு நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் கூடிய பர்சன் தான். தே வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி டூ. அதுலேயே நிறைய பேர் ரிஜெக்ட் ஆனு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டிசைன் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் ப்ராசஸையே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொன்று ஒரு கொஸ்டின், அது கூட இன்கேஸ் ஒரு நான் டிசைனர் ஹெச்ஆர் ஒரு டிசைனர் இன்டர்வியூ பண்ணால் அப்போ எப்படி நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது? Okay, see, as a designer, you should always turn around. You should look completely pivot-ஆ யோசிக்கணும். ஒரு நார்மலாக லீனியராக எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிச்சா டெஃபினெட்லி யூ will land up to a non-technical guy and you will get rejected. ஸோ இதை கம்பெனி சைட்லேருந்து பிளேஸ்மெண்ட் ப்ராசஸை மாற்றுறது நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஆனால் நம்ம எப்படி ஒருத்தவங்க முன்னாடி தெரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி நம்மளை காமிச்சிக்கிறோங்கிறது நம்ம கையில் தானே இருக்குது. ஓகே, ஸோ ஆஸ் அ யங் டிசைன் ஸ்டூடெண்ட் ஆர் சம்படி ஹூ இஸ் லுக்கிங் டு ஃபைண்ட் அ ஜாப், தெர் ஆர் சோ மெனி குட் வேஸ் டு இம்ப்ரெஸ் யுவர் ட்ரீம் கம்பெனி. ஓகே, ஸோ நீங்கள் வெறும் ஒரு போர்ட்டலில் போய் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் பண்ணணுங்கிறது செகண்டரி. அது இல்லாமல் தெர் ஆர் சோ மெனி பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் பெஹான்ஸ், லிங்க்டின், அண்ட் ஈவன் யூ கேன் கிரியேட் யுவர் யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் அதில் வந்து நீங்கள் யார், உங்களை பற்றியான இன்ட்ரடக்ஷன் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் யூ டூ, உங்களோட ப்ரிஃபரன்சஸ் என்ன, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும், என்னென்ன விஷயங்கள் பிடிக்காது, டிசைன்னா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, ஈவன் இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்டோ மாதிரியோ. ஸோ தெர் ஆர் சோ மெனி மீடியம்ஸ் டு கன்வே ஹூ யூ ஆர். வெறும் ஒரு ரெஸ்யூமேல தான் டிசைனர் கன்வே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக they will not find a job. ஓகே, they should be in omnipresent in all the channels. ஓகே, At least take LinkedIn for example. இன்னைக்கு லிங்க்டின்ல there are all the recruiters are in LinkedIn. All the design companies and founders are there in the LinkedIn. So LinkedInல how much authenticity you have, how well and how aware you are about LinkedIn and how aware others are about you in LinkedIn. ஸோ அந்த இடத்துல கிரியேட்டிவாக நீங்கள் எப்படிலாம் வந்து லிங்க்டின்ல உங்களை நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா there is no need that some non-technical guy will take your interview. அங்கே பார்த்துட்டு this guy is interesting, let me hire him சொல்லி even the founders will come and approach you. And I have seen such cases. Okay. LinkedInல they post regularly about design thinking and how they solve problems and about their projects and people hire them through LinkedIn itself. Okay. இன்னைக்கு இந்த பழைய விதமா நீங்க வந்து ஒரு ரெஸ்யூமே அனுப்பி அப்ளை பண்ணிலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. Now we are connected so well, you have to use those connections. Okay. So அப்போ these days ஒரு காமனான ஒரு thing I hear from students is I'm not creative. So how to become a creative person? ஸோ எப்படி ஒருத்தர் க்ரியேட்டிவாக மாறுறது, விச் இஸ் ஈக்குவல் டு அகெயின் அ டிசைனர். ஸோ எப்படி ஒருத்தர் க்ரியேட்டிவ் ஆகிறது உங்கள் பெர்ஸ்பெக்டிவில்? See, if somebody tells you I'm not creative, he just doesn't know that he is creative.
ஓகே. அதுதான் உண்மை. ஏன்னா எவ்ரிபடி who are born in this planet as human ஸ்பீஷியஸில் வந்து எவ்ரிபடி ஆர் கிரியேட்டிவ். வித்தவுட் கிரியேட்டிவிட்டி we wouldn't have evolved this long. So everyone are creative, just that we forgot that we are creative. ஓகே. There is something called building creative confidence. ஓகே. ஸோ நம்ம க்ரியேட்டிவாகவும் இருந்திருப்போம், க்ரியேட்டிவாகவும் இருப்போம், ஆனால் அதை கான்ஃபிடென்ட்டாக வெளியில் சொல்ல முடியாது. ஓகே. பிகாஸ் வி லேக் தட் கான்ஃபிடென்ஸ். அதுக்கு வந்து ஒன்லி வே இஸ் ஆஸ்க் மோர் கொஸ்டின்ஸ். ஓகே. யூ ஆஸ்க் மோர் கொஸ்டின்ஸ், யூ வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் கிரியேட்டிவ். ஓகே. ஸோ நம்மளுடைய ஹியூமனிஸ்டிக் கேரக்டர் ஆஃப் இன்குசிட்டிவ்னஸ், பீயிங் கியூரியஸ், அந்த கியூரியாசிட்டியை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா வில் ஸ்டாப் பீயிங் கிரியேட்டிவ். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து இந்த டிக்டாக், சோஷியல் மீடியாஸில் க்ரியேட்டிவாக பண்ணுறேன், இன்னோவேட்டிவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வியர்டாக பண்ணுறாங்க. ரீல்ஸாக இருக்கட்டும், நிறைய கான்டென்ட்டாக இருக்கட்டும். ஸோ அப்போது இஸ் தட் அ கிரியேட்டிவிட்டி, இல்லை ஹவு டு யூ see that as? See, I see that as creativity. Genius and stupidity is very, just two sides of a same coin. ஓகே. அந்த சுச்சுவேஷன் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஜீனியஸ், ஓகே. ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஸ்டூபிட். ஓகே. இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு, ஓப்பன் கங்னம் ஸ்டைல் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று கரெக்ட் ஹிட் ஆச்சு. அது ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டூபிடிட்டி, ஓகே. ஹிட் ஆனதுக்கப்புறம் ஜீனியஸ். ரைட். ஸோ இஃப் பீப்புள் ஆர் டூயிங் இன் டிக்டாக், இஃப் யூ ஃபைண்ட் இட் ஸ்டூபிட், அது ஹிட் ஆகிற வரைக்கும் தான். ஹிட் ஆனதுக்கப்புறம் யூ வில் சே தட் இஸ் ஜீனியஸ் அகெயின். ஓகே. ஸோ கிரியேட்டிவ் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் லைக் தட். ஓகே. They are weird. They are always, they don't fit in a particular die. They are always in isolation. But they will take time, and if people start liking it, because see, it all depends on your brain also. ஓகே. நமக்கு சில பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். கிரியேட்டிவ் பீப்புள் அந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணும்போது யூ வில் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்ட். ஓகே. யூ வில் திங்க் தட் இஸ் ஸ்டூபிடிட்டி. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் பிடிச்சிருச்சு, அவங்க பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, தென் யூ வில் கால் them as genius. ஓகே. So creativity is very hard to accept in the beginning, but when you give it time, people will accept it. Okay. So on an ending note, in one line, okay, what is design for you? It look little fancy, but I would say design is the savior of humanity. Okay. Because it is not something, designingiradhu இப்போ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், பட் வித்தவுட் அஸ் நெசசிட்டி இஸ் அ மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஹியூமன்ஸ் ஆல்வேஸ் சர்வைவ்டு பிகாஸ் ஆஃப் அஸ் ட்ரைங் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் இன்னோவேட்டிவ்லி, கிரியேட்டிவ்லி. Okay. And design is that savior. இன்னைக்கு we have climate change, global warming. Okay. And there is so much of space debris and poverty, hunger. Even we are killing a lot of animals. A lot of animals and fishes and a lot of things are going extinct. So இப்போ இது எல்லாத்துக்குமே design is the only solution. Okay. If everyone starts to think holistically how to solve the problem without being greedy, and that is called designer, Okay. then world will be a better place. Okay. Thank you for sharing your insights. Thank you and so much. valuable knowledge with us. Thank you, yes, for watching this video. See you on another Dot Talk session with another interesting design topic. Stay tuned. Bye bye.